எக்ஸாமில் வந்து சப்போஸ் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் தெரியலன்னா கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். மற்ற கொஷின்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 10 minutes 20 minutes டைம் இருக்கும். அப்போ அந்த கொஷினுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக ஐடியா வரும். ஏன்னா நிறைய கொஷின் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்போம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து மாற்றி படிச்சிருப்போம். அதனால் நமக்கு வந்து குழப்புற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் கொஞ்ச நாள் கழித்து வந்து படிக்கிறப்போ பார்த்தோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வரும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நான் எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பர் டே வந்து 18 hours படிக்கணும், 15 hours படிக்கணும், அது இதுன்னு நிறையா சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அதிக டைம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு குறுகிய காலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதோட அந்த ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து வெறும் ஒரு 1 yearக்கு பதிலாக ஒரு 2 year வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல எனர்ஜியோட இன்னும் பொறுமையாக படித்தா அது இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் பேஸ் கொடுக்கும். அதாவது 11th ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து சின்சியராக டெய்லி நடத்துகிற டாபிக் அன்னன்னைக்கு படித்து டெய்லி ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 sums போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகெயின் பிஃபோர் எக்ஸாமுக்கு பிஃபோர் இருக்கிற அந்த ஒரு 1 or 2 month வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாகவே நமக்கு எக்ஸாம் எழுத முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலாக வந்துடும்.